ஒரு செடியினுடைய வேர் எப்படி உள்ள இருக்கோ, பூமிக்கு அடியில் இருக்கோ, அதுபோல பாவத்துக்கான வேர் நமக்கு உள்ள இருக்கு. மத போதனைகள் எல்லாமே பாவத்தை செயல்களோடு சம்மந்தப்படுத்தி இருக்கும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ சத்தியம் பாவத்தை செயல்களோடு சம்மந்தப்படுத்துறது இல்லை. பாவம் ஒரு நோக்கத்தோடு, உள்ளான நோக்கத்தோடு அது சம்பந்தப்பட்டது. நீதிமொழிகளில் ஒரு அருமையான வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 24:9 வசனம். தீய நோக்கம் பாவமாம். இப்போ பாவம் எப்பொழுதுமே நோக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. பாவம் ஒரு செயலிலிருந்து ஆரம்பிக்கிறது இல்லை, அது இருதயத்திலிருந்து ஆரம்பிக்குது. பாவத்திலிருந்து விடுதலை வேணும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வேணும்னா நாம் வெளிப்பிரகாரமான செயல்களோடு நாம் இடைப்பட இதில் பிரயோஜனம் இல்லை. நாம் உள்ளான அந்த நோக்கத்தோடு நம்முடைய இருதயத்தோடு நாம் இடைப்படணும். அப்போ தான் நாம் பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். தாவீதை குறித்து நாம் பார்க்க முடியும். தாவீது ஒரு முறை பெலிஸ்தனை கோலியாத்தை கொண்டுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது, அப்போ சவுல் ராஜாவாக இருக்கார். ஸ்திரீகளெல்லாம் சவுல் ராஜாவை நோக்கி நல்லா ஆடி பாடி அவங்க என்ன சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி பாடிட்டு வர்றாங்க. இதை கேட்ட உடனே சவுல் ராஜாவுக்கு, எனக்கு மதிப்பு 1000, ஆனால் தாவீதுக்கு மதிப்பு 10,000 கொடுத்துட்டாங்க இந்த ஜனங்க அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பகை உருவாரி வந்துருச்சு தாவீது மேலே. அவனுக்குள்ள ஒரு எரிச்சல், தாவீது மேலே ஒரு பொறாமை வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போதிலிருந்து தாவீதை கொலை செய்யறதுக்கு அவன் வகை தேடிட்டே இருந்தான். ஒரு புறம்பான ஒரு செயலை பாவம்னு சொல்லி நம்ம எல்லாருமே எளிதாக நாம் சொல்லிட முடியும். ஆனால் இந்த புறம்பான ஒரு செயலுக்கு பின்பதாக என்ன இருக்குன்னா, இந்த எரிச்சல், பொறாமை, பகை, கோபம், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் எப்படி ஒரு செடிக்கு வேர் உள்ள இருக்கோ அது மாதிரி வெளியே இருக்கிற ஒரு பாவத்தினுடைய செயலுக்கான வேர் எங்க இருக்கு? உள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கு. நாம் பொறாமையோடு இடைப்படணும், நாம் கோபத்தோடு இடைப்படணும், நாம் எரிச்சலோடு இடைப்படணும். இவைகளோடு இடைப்பட்டு இவைகளிலிருந்து நாம் விடுதலை ஆகாத பட்சத்தில் நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியாது? நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாக சொல்ல போனால் சவுல் என்ன பண்ணியிருக்கணும்? தாவீதை பாராட்டி இருக்கணும். ஏன்னா சவுல் ராஜாவாக இருக்காரு, அவரை தேவன் பயன்படுத்தி கோலியாத்தை என்ன பண்ண முடியல? தோற்கடிக்க முடியல, அவனை கொல்ல முடியல. ஆனால் ஒரு வயது ஒரு இளைஞன் தாவீதை தேவன் பயன்படுத்தி அந்த கோலியாத்தை என்ன பண்ணுறாரு? தோற்கடிக்க செய்து அவனை கொன்று கொடுக்கிறான் தாவீது. இதை பார்த்து சவுல் உண்மையாக என்ன பண்ணியிருக்கணும்? சந்தோஷப்பட்டிருக்கணும். நம்மளை பயன்படுத்தி தேவன் செய்யாட்டாலும் ஒரு இளைஞனை தேவன் என்ன பண்ணார்? ஆண்டவர் பயன்படுத்தினாரே சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கணும். அந்த ஜனங்கள் உண்மையாக தானே பாடினாங்க. சவுல் செய்தது குறைவான காரியம். சவுல் செய்ததோட தாவீது செய்ததை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அது பெரிய காரியம். ஒரு கோலியாத்தை ஜெயித்தது என்பது அது மிகப்பெரிய காரியம். அதனால சந்தோஷமா என்ன பண்ணியிருக்கணும்? சந்தோஷமா ஏற்றுக்கின்னு இருக்கணும். ஏன்னா சவுலை பயன்படுத்தினதும் தேவன் தான், தாவீதை பயன்படுத்தினதும் தேவன் தான். ஆனால் சவுல் தன்னை குறித்து அவன் அதிக மதிப்பு வைத்திருந்தபடினாலே, தன்னை அவன் ஒரு உயர்வாக எண்ணிக்கொண்டிருந்தபடினாலே, தன்னை ஒரு பொருட்டாக அவன் எண்ணிக்கொண்டிருந்தபடினாலே, தாவீது செய்தது குறித்து ஸ்திரீகளெல்லாம் தாவீதுக்கு ஒரு அதிகமான மதிப்பை கொடுத்து பாடினபடினாலே சவுலால் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது.
அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். தாவீதை அந்த அப்போதிலிருந்து கொலை செய்யும்படியாய் அவன் வகை தேடிக்கொண்டே இருந்தான். அவனுக்குள்ள இருந்த அந்த எரிச்சல், அவனுக்குள்ள இருந்த அந்த பகை, அவனுக்குள்ள இருந்த அந்த பொறாமை, அவனுக்குள்ள இருந்த அந்த கோபம் தாவீதை எப்பவுமே என்ன பண்ணணும், கொலை செய்யணும்னு சொல்லி வகை தேடிக்கொண்டே இருந்தான். காரணம், தன்னை குறைச்சி மதிப்பிட்டாங்க. தாவீதுக்கு அதிகமான, உண்மையாகவே சவுலை குறித்து நம்ம பார்க்கணும்னா, சவுல் ராஜாவாகும் போது அவன் எப்படிப்பட்ட வார்த்தையை அவன் உபயோகப்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் கழுதுகளை காணணும்னு சொல்லி தேட போகும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் ஒன்றா தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ தான் வேணும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சவுல் என்ன சொன்னார்? அதே 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள்லாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் தேடுறாங்க, நீ தான் வேணும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, உன்னே தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ தான் வேணும். அதுக்கு அடுத்த 21வது வசனத்தில் சவுல் சாமுவேலுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா. இஸ்ரேல் கோத்திரத்தில் இருக்கிற பென்யமீன் கோத்திரம் ஒரு சிறிய கோத்திரம், அந்த சிறிய கோத்திரத்தை நான் சார்ந்தவன். என்ன போய் நீங்க இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜாவா இருக்கணும்னு சொல்றீங்களே, நான் ரொம்ப சிறிய கோத்திரத்தை சேர்ந்தவனேச்சே. அதுக்கு அடுத்து பாருங்க, பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா. அந்த பென்யமீன் கோத்திரத்திலேயே என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், ரொம்ப அற்பமான குடும்பம் அல்லவா. நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன். என்ன எவ்வளோ தாழ்மையா இருந்தாருங்க, எவ்வளோ தாழ்மையா இருந்தாரு. என் கோத்திரம் சின்னது, என் கோத்திரத்திலேயே என் குடும்பம் ரொம்ப சின்னது, நான் ரொம்ப அற்பமானவன், நான் ரொம்ப சிறியவன் சொல்லி சவுல் தன்னுடைய கண்களில் அவன் ரொம்ப சிறியவனாக இருந்தான். என்னை குறித்து எந்த ஒரு மதிப்பும் அவனுக்கு இல்லை, அவனுடைய கண்களில் ரொம்ப சிறியவனாக இருந்தான். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் தேவன் சவுலை என்ன பண்ணார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இன்னொரு வசனம் கூட ஒரு அருமையான வசனம் இருக்குது. 1 சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறத நாம் இந்த இடத்துல வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரே. சவுல ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுது சவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார், தாழ்மையா இருந்தார். அவனுடைய கண்களில் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான், சிறியவனா இருந்தான். தன்னை குறித்து அவனுக்கு எந்த ஒரு மதிப்பும் அவனிடத்துல இல்லை. அவன் தன்னை ஒரு அற்பமானவனாக எண்ணினான். அதுக்கப்புறம் ராஜாவான உடனே கொஞ்சம் கொஞ்சமா பெருமையாயி 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 இந்த பெருமைதான் அவனுக்குள்ள தாவீதை குறித்து ஜனங்கள் தாவீது கொன்றது 10,000ன்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு சலசலப்பு வந்துருச்சு, இவனை ஒரு அசைச்சிடுச்சு அது. ஏன்னா பெருமை, இந்த பெருமை அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. தன்னையும் தேவன் தான் பயன்படுத்துறாரு, தாவீதையும் தேவன் தான் பயன்படுத்தினாரு, நாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எண்ணுவதற்கு பதிலாக அந்த சவுலுக்கு இப்போ என்ன வந்துருச்சு, பெருமை வந்துருச்சு. நான் ஒரு ராஜா, தாவீது ஒரு சாதாரண இளைஞன், என்னை காட்டிலும் ரொம்ப வயதில்
ஒரு இளைஞன் இந்த தாவீதுக்கு 10,000 மதிப்பு கொடுத்தாங்க, ஆனா எனக்கு 1000 மதிப்பு தானா, வெறும் 1000 தானா எனக்கு அப்படின்னு சொல்லி இப்பொழுது அவன் மதிப்பை தேட ஆரம்பிச்சிட்டான். தன்னுடைய கண்களில் அவனுக்கு மதிப்பு வேணும்னு சொல்லி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தன்னை ஒரு பொருட்டாக அவன் எண்ணிக்கொண்டான். அவன் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு? அவன் அற்பம் என்று சொன்னான், நான் ஒரு அற்பமானவன் என்று சொன்னான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னான். அவன் அவ்வளவு தாழ்மையா இருந்தான். தேவன் அவனை ராஜாவாக்கின போது கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுக்குள்ளாக என்ன வந்துச்சு? பெருமை வந்துச்சு. தாவீதை குறித்து சொல்லுவதை அவனால் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. இப்பொழுது அவனுக்குள்ள பகை, பொறாமை, கோபம், இவைகளெல்லாம் தான் தாவீதை கொலை செய்யணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்? வகை தேடிக்கொண்டே இருந்தான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பாவத்தை ஒரு செயலோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்கக்கூடாது. வெளிப்பிரகாரமாக இருக்கிற ஒரு செயலோடு பாவத்தை நாம் என்ன பண்ணக்கூடாது? சம்பந்தப்படுத்தக்கூடாது. அது அதனுடைய வேறு உள்ள இருக்கு. நாம் வேரோடு இடைப்படணும். நாம் வேரோடு இடைப்பட்டு நம்முடைய இருதயத்திலே நாம் ஒரு பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால், வெளிப்பிரகாரமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பரிசுத்தம் எல்லாம் போலியானது. வெளிப்பிரகாரமாக நாம் ஒரு பரிசுத்தத்தை நாம் முயற்சி செய்து நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய ஆத்தும வல்லமையினாலே ஒரு பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அது உண்மையான பரிசுத்தம் அல்ல. உண்மையான பரிசுத்தம் என்று சொன்னால் என்னுடைய இருதயத்தோடு நான் எடைப்படணும். என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கு, என்னுடைய இருதயத்தின் யோசனைகள் எப்படி இருக்கு, என்னுடைய உள்ளான நோக்கம் எப்படி இருக்கு. நீங்க உள்ள சரி பண்ணாம வெளிப்பிரகாரமாய் பெற்றுக்கொள்கிற பரிசுத்தம் எல்லாம் அது போலியானது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். இதே தாவீதை குறித்து இன்னொரு சம்பவம் கூட நமக்கு தெரியும். தாவீது ராஜாவான பிறகு எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் தாவீது யுத்தத்துக்கு போகலை. அவர் அப்படியே மேலே உலாவி கொண்டிருந்தார், அப்படியே நடமாடிட்டு இருந்தார். அப்போ ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? பத்சேபாள் என்கிற ஒரு ஸ்திரீ அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து தாவீது அந்த ஸ்திரீயை முதல்ல பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீயை, இவர் ராஜாவாக இருக்கிறதுனால அந்த ஸ்திரீயை ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அந்த ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ணுறாரு. அந்த ஸ்திரீ கர்ப்பம் ஆயிடுறாங்க. அதை தாவீதுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி கர்ப்பம் ஆயிட்டேன்னு. அப்போது தாவீது என்ன பண்ணுறாரு? இதை சரி செய்கிறதுக்காக யுத்தத்தில் அந்த பத்சேபாலினுடைய கணவன் உரியா யுத்தத்தில் இருக்கார். அவரை வர சொல்கிறாரு, ஆள் அனுப்பி இந்த உரியாவை வர சொல்கிறாரு. உரியாவுக்கு ஏதோ நல்லது செய்கிற போல் நீங்கள் வீட்டில் போய் தங்கி இருந்துட்டு நல்ல பொறுமையாக வரலாமே. ஏன்னா இவன் செய்த தவறுக்கு இவனுடைய பழியை தூக்கி அவன் மீதே போட்டுறதுக்கு. ஏன்னா ஒரு நாள் தங்கிட்டு மனைவியோட இருந்துட்டு போயிட்டா அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்? அவன் தான் காரணம்னு சொல்லிடலாம் இல்லையா? இவன் தன்னை தப்பிச்சுக்கலாம் இல்லையா தாவீது? அப்படி என்பதற்காக எவ்வளவு சூட்சமம் செய்கிறான் பாருங்க. செயலை பார்த்தா ரொம்ப நல்ல செயல் மாதிரி இருக்குது. நீ வீட்டுக்கு போய் தங்கி நல்ல மனைவியோடு இருந்துட்டு பொறுமையா என்ன பண்ணலாம், யுத்தத்துக்கு போகலான்னு சொல்றாரு. ஆனா சொல்ற நோக்கம் என்னது? அது தீய நோக்கம். இவன் செய்த தவறுக்கு நான் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு வழி செய்யும்படியாக அவன் என்ன பண்ண சொல்றான்? வீட்டுக்கு போ. ஆனா அவன் பாருங்க, அவன் எவ்வளவு உண்மையா இருந்தான். ஜனங்களெல்லாம் யுத்தத்தில் இருக்கிறாங்க, நான் மட்டும் வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு மனைவியோட சந்தோஷமா இருக்கிறது அது தகுமா அப்படின்னு சொல்லி அவன் போல. இந்த உரியா போல. இவன் போலன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு தாவீது. இவர் அவருடைய வீட்டுக்கு அனுப்பி காரியங்களெல்லாம் அவன் மேலே சாத்தி விட்டுடலான்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஆனால் அவன் என்ன பண்ணல? அவன் என் ஜனங்களெல்லாம் யுத்தத்தில் இருக்கும் பொழுது நான் மாத்திரம் போய் என் மனைவியோடு என்ன பண்ண முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு உடனே இனி இந்த உரியா போக மாட்டான்னு தெரிஞ்ச உடனே தாவீது வேற ஒரு திட்டம் போடுறாரு. என்ன பண்ணுறாரு?
அங்கே யுத்தத்தில் ஆள்கிட்ட சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு எதிரிங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் அவனை நிற்க வைங்க. ஏன்னா அப்போ தான் எதிரி வந்து தாக்கும் பொழுது அவன் என்ன பண்ணிடுவான், செத்து போயிடுவான். செத்து போயிட்டு அவனுக்கு விஷயம் தெரியாமையே போயிடும். அதுக்கப்புறம் அவளை தன்னுடைய மனைவியாக கூட என்ன பண்ணலாம், ஏற்றுக்கலாம். எவ்வளவு மோசமான எண்ணங்களும் சிந்தனைகளும் உள்ளே இருந்ததுனால அவனை கொல்லும் அளவுக்கு, அவன் கொலை செய்யும் அளவுக்கு அவன் திட்டங்களை என்ன பண்ணுறான், தீட்டுறான். நீங்கள் இதெல்லாம் 2 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில், ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரியின் மேல் உலாத்தி கொண்டிருந்த போது ஸ்தானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரியின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமாயிருந்தாள். ஒரு ஒரு ஸ்திரியை எதேச்சியா பார்க்கறது பாவமா? எதேச்சியா ஒருத்தங்களை நம்ம பார்க்குறோம், இல்லை அது பாவம் இல்லை. ஆனால் நீ தொடர்ந்து ஒரு இச்சையோடு கூட நீ பார்க்கும் பொழுது அந்த இச்சைதான் சகலவிதமான பாவங்களுக்கும் காரணமாக அது மாறிவிடுகிறது. முதல் முறை பார்க்கறது அது ஒன்றும் பாவம் இல்லை. எதேச்சியா ஒரு அழகான பெண் எதிராக வர்றாங்க, ஒரு வாலிப சகோதரனாக இருக்கிறீங்க, ஒரு நல்ல முடுக்கான ஒரு சகோதரனாக நீங்கள் இருக்கிறீங்க, அவர் எதிராக வந்த உடனே பார்க்கறது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறது, திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இவைகளெல்லாம் நாம் இச்சையோடு பார்க்கிறோம். இந்த இச்சை தான் பாவத்துக்கான உள்ளான அந்த வேர். அதுதான் நாம் வந்து இச்சையோடு இடைப்பட்டு ஒரு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் வெளிப்பிரகாரமாக இருக்கிற செயல்களோடு நான் இடைப்பட்டு நான் என்னை எவ்வளவுதான் வெளிப்பிரகாரமாக நான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டாலும் உண்மையான பரிசுத்தத்தை ஒரு காலம் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. வெளிப்பிரகாரமாய் நான் பரிசுத்தவானை போல இருப்பேன், ஆனால் என்னுடைய இருதயத்தில் நான் எப்படி இருப்பேன், பாவம் செய்து கொண்டிருப்பேன். இருதயத்தில் பாவத்தினாலே நான் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருப்பேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பாவம் ஏதோ ஒரு செயலில் ஆரம்பிக்கிறதாக நீங்கள் எண்ணக்கூடாது. நல்ல செயல்களை பரிசுத்தம் என்றும் கெட்ட செயல்களை பாவம் என்றும் இந்த உலக ஜனங்கள் போதிக்கிறார்கள். ஒருத்தனுடைய செயல்களெல்லாம் நல்லா இருந்தா அது பரிசுத்தமானது, ஒருத்தருடைய செயல்களெல்லாம் கெட்டதா இருந்தா அது பாவமானது. வேதம் அப்படி சொல்லல. பாவத்திற்கான வேர் உள்ள இருக்கு. நம்முடைய இருதயத்தை நாம் சரி பண்ணணும், நம்முடைய நோக்கத்தை நாம் சரி பண்ணணும், நம்முடைய எண்ணத்தை நாம் சரி பண்ணணும், நம்முடைய யோசனைகளை நாம் சரி பண்ணணும். அவைகளோடு இடைப்பட்டு அவைகளை நாம் சரிப்படுத்தாத பட்சத்தில் ஒரு காலம் நாம் பரிசுத்தமாக நாம் வாழ்ந்துட முடியாது. தாவீது உரியாவை கொலை செய்கிற அளவுக்கு, ஒரு செயலை செய்யும் அளவுக்கு அவனுக்குள்ளாக என்ன நடந்தது? இச்சை, அதற்கு பிறகு விபச்சாரம், அதற்கு பிறகு கொலை. இப்படி பாவம் ஏதோ வெளியில ஒரு செயலிலிருந்து ஆரம்பிக்கிறது இல்லை, அது உள்ள இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. செயலை நீங்களும் நானும் சரிப்படுத்திடலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தை நம்மால் என்ன பண்ண முடியாது, சரிப்படுத்த முடியாது. வெளிப்பிரகாரமான பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வது எளிது, இருதயத்திலே நம்மால் பரிசுத்தத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் தாழ்மையாக இருக்கணும், நாம் தாழ்மையாக இருக்கணும். தாவீது ஒரு தாழ்மையான 30 வயது வரை ஒரு தாழ்மையானவன். அவன் தாவீது என்ன பண்ணியிருக்கணும்? திடீர்னு மேலே அந்த உப்பரையின் மேலே அவர் உலாவி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்க்குறாரு. என்ன பண்ணியிருக்கணும்? உடனே திரும்பிட்டு இருக்கணும் அவர். ஆனால் அந்த பெண்ணு அழகாக இருந்ததுனால தொடர்ந்து இச்சையோடு அவர் பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வர சொன்னார். அதுக்கப்புறம் விபச்சாரம் பண்ணார். அதுக்கப்புறம் கர்ப்பமானாங்க. இந்த விஷயம் தெரியக்கூடாது என்பதற்காக அவனுடைய கணவனுக்கே தெரியாமல் கடைசி வரைக்கும் அந்த கணவனுக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த கணவன் என்ன பண்ணார்? யுத்தத்தில் நிறுத்தி கொலை செய்யும் அளவுக்கு அவ்வளவு ஒரு துணிகரமானவராய் 30 வயது வரை அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவ்வளவு தாழ்மையாக இருந்தார். அப்போ தான் அந்த பாட்டுங்கள்லாம் எழுதினார் அவர். அப்போ தான் சங்கீதங்கள், நிறைய பாடல்கள், சங்கீதத்தில் நம்ம படிக்கிறோம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் எப்போ எழுதுனது? அதை எல்லாமே அவர் தாழ்மையாக இருந்தபோது, அவர் தேவன் மீது தேவனையே சார்ந்திருக்கும் பொழுது
அப்பொழுது அவர் என்ன பண்ணார், அதெல்லாம் எழுதினார். இப்போ ராஜாவானார். ராஜாவான பிறகு என்ன ஆயிட்டாரு, அவருக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. நம்மளை யாரும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு துணிகரம் வந்துருச்சு, ஒரு பெருமை வந்துருச்சு. தன்னை குறித்து ஒரு 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 பெருசாக தன்னை எண்ணிக்கொண்டாரு. இவைகளெல்லாம் கடைசியில் ஈச்சிக்கும்படியாகவும், விபச்சாரம் செய்யும்படியாகவும், கொலை செய்யும்படியாகவும், இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நேராக அவனை வழிநடத்தினது. சகோதரனே, பாவத்துக்கான வேர் என்ன தெரியுமா? சுயம். அதுதான் பாவத்துக்கான வேர். இந்த நான் என்கிற ஒரு பெருமை. நீங்களும் நானும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது எப்படி இருந்தோம்? நான் பாவி என்று சொல்லி வந்தோம். ஆண்டவரே, நான் ஒரு துளியும் எனக்கு எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டுடைய பிள்ளைகளானோம். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல படிப்பு, நல்ல வேலை, அப்புறம் நல்ல ஊழியங்கள், அப்புறம் நல்ல பாடல்கள் எழுதுறது, இப்படி பல காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அந்த ஆரம்பத்தில் நான் பாவின்ற அந்த இடத்த விட்டுட்டேன். இப்போ நான் ஒரு தகுதியான ஆள். நான் இவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைத்ததற்கு நான் யார்? நான் ஒரு தகுதியான ஆள். இன்றைக்கி இந்த வேலை கிடச்சிருக்குதுன்னா இதுக்கு நான் ஃபிட்டான ஆள். எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கிறேன்னா இதுக்கு நான் ஃபிட்டான ஆள். இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன்னா இதற்கு நான் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறேன். அந்த நான் என்கிற அந்த பெருமை, அகந்தை, தன்னை ஒரு பொருட்டாக எண்ணுவது, என்னால் எது எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னு நினைக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனையே சார்ந்திருக்க வேண்டிய வாழ்க்கையிலிருந்து நம்ம என்ன பண்ணுது, வழிவிலக செய்து பாவத்தினாலே நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். சகோதரனே, பாவத்தின் வேரை ஒரு காலம் ஆண்டவர் பிடுங்க மாட்டார். கடைசி வரைக்கும் அந்த பாவத்தின் வேர் நமக்குள்ளாக அது இருக்கும். ஆனால் நாம் அந்த பாவத்தின் வேரோடு நாம் இடைப்படுகிறவர்களாக நாம் இருக்கணும். எப்பொழுதுமே தாழ்மையாக இருக்கணும். எந்த ஒரு காரியங்கள் நடந்தாலும் அதை ஜனங்கள் பார்க்கணும், ஜனங்கள் கேட்கணும், ஜனங்களுக்கு காண்பிக்கணும், ஜனங்கள் என்னை மெச்சிக்கணும், ஜனங்கள் என்னை உயர்வாய் பேசணும். இப்படி நாம் ஒரு காலம் இருக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நேராக நாம் என்ன பண்ணணும்? வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். தேவனே, நீர்தான் முக்கியம் எனக்கு, உம்மால் தான் எல்லாம் ஆண்டவரே, என்னால் எதுவும் ஆகாது ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நான் பாவி என்று சொல்லி ஆரம்பித்த அந்த வாழ்க்கையை விட்டு கடைசி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? கடைசி வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நான், இது கிருபை, நான் ரட்சிக்கப்பட்டது கிருபை. எனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கு, நான் ஏதோ இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார், நான் ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களையும் கொடுத்துரு, எல்லாம் தேவனுடைய இரக்கம். இது ஏதோ நீ இதற்கு தகுதியானவன் என்பதனால் அல்ல. கிருபையினாலேயே ரட்சிக்கப்பட்ட நாம் கடைசி வரைக்கும் கிருபையினாலேயே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் என்ன பண்ணணும்? வாழ்ந்துடணும். கிருபையிலே ஆரம்பிக்கப்பட்ட நாம் கிருபையை நாம் விட்டுட்டோம் அப்படின்னா, சகோதரனே, வெளிப்பிரகாரமாக நீ ஒரு நல்லவனை போல, வெளிப்பிரகாரமாக ஒரு தூய்மையானவனை போல, வெளிப்பிரகாரமாக நீ ஒரு ஆவிக்குரியவனை போல ஒரு தோற்றத்தை நீ பெற்றிருப்பாய். உனக்குள்ளாக ஒரு உண்மையான பரிசுத்தத்தை ஒரு காலம் நீ பெற்றிருக்க முடியாது. ஆகவே எப்போவுமே நீங்க புறம்பாக உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. புறம்பாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்றது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய இருதயத்தில், என்னுடைய நோக்கத்தில், என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய யோசனையில் நான் எப்படி இருக்கேன்? தேவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உன்னுடைய பேரண்ட்ஸுக்கு உன்னுடைய எண்ணத்தில் நீ எப்படி இருக்க தெரியாது. என்ற உன்னை நடத்துகிற ஒரு ஊழியக்காரருக்கு உன்னுடைய இருதயத்திலே நீ எப்படி என்ன எண்ணிக்கொண்டிருக்கிற எதுவும் தெரியாது. ஆனால் உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய யோசனைகளையும் உன்னுடைய இருதயத்தையும் அறிந்திருக்கிறவர். அவரை நாம் ஏமாற்ற முடியாது. நம்மளே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம். தேவனுக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. சகோதரனே, ஏதோ இது உங்க பேரண்ட்ஸை ஏமாத்துறீங்க, மற்றவங்களை ஏமாத்துறதா நீங்க எண்ணிக்கொள்ளாதீங்க. உங்களையே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இதை ஃபர்ஸ்ட் பேஜில்
உங்களுடைய புத்தகத்தில், நோட்டில், டைரியில் ஃபர்ஸ்ட் பேஜில் இதை எழுதிக்கங்க. மனுஷன் வெளித்தோற்றத்தை பார்ப்பான், தேவனோ உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார், உன்னுடைய எண்ணத்தை பார்க்கிறார், உன்னுடைய யோசனைகளை பார்க்கிறார். தேவன் நியாயம் தீர்க்கும் பொழுது உன்னுடைய வெளிப்பிரகாரமான காரியங்களை வைத்து தேவன் நியாயம் தீர்க்க மாட்டார். தோற்றத்தின் அடிப்படையிலே தேவன் நம்மை நியாயம் தீர்க்க மாட்டார். மனுஷங்க தோற்றத்தின் அடிப்படையிலே நம்ம என்ன பண்ணுவாங்க? நியாயம் தீர்ப்பாங்க. தேவன் நீதியின்படி நியாயம் தீர்க்கிறவர். அவர் தோற்றத்தை அடிப்படையில் அவர் நியாயம் தீர்க்க மாட்டார். நம்முடைய இருதயத்தின் யோசனைகள், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு என்பதை அறிந்து அவர் நியாயம் தீர்ப்பார். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டுடைய பிள்ளையாயிட்டேன், அதோடு நீங்க திருப்தி பற்றக்கூடாது. நம்மை ரட்சித்தது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவராலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்து நமக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதே பரிசுத்த ஆவியானவரையே சார்ந்து நாம் என்ன பண்ணோம்? வாழணும். எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை ரட்சித்தாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படி நம்மை அவருக்கு கொடுத்து விட வேண்டும். ஆகவே நீங்கள் நேர்மையா இருக்கணும். உங்களுடைய உள்ளத்தை குறித்து, உங்களுடைய எண்ணத்தை குறித்து, உங்கள் சிந்தை வாழ்க்கையை குறித்து நீங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது. நீங்கள் நேர்மையா இருக்கணும். நீங்க நேர்மையா இருந்தால் தேவன் நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். தாவீது தான் பாவம் செய்ததே நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி ஆண்டவர் உணர்த்துறாரு. அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் உடனே அவன் மனம் திரும்பினான். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் மனம் திரும்பினான். அவன் நேர்மையாய் ஆண்டவரிடத்தில் ஒரு அற்புதமான வசனம் நான் அடிக்கடிக்கு சங்கீதம் 51 தாவீது பாவம் செய்த பிறகு அவன் தேவனிடத்தில் மனம் திரும்பின இந்த இடத்துல தான் நாம் வாசிக்கிறோம். இதில் எனக்கு ரொம்ப இந்த வார்த்தையை நான் அடிக்கடிக்கு நான் இதை நினைக்கிறது உண்டு. 51:6 இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். தேவன் நீ பொறாமையிலிருந்து விடுதலை ஆயிட்டியா, நீ இச்சையிலிருந்து விடுதலை ஆயிட்டியா, நீ கோபத்திலிருந்து விடுதலை ஆயிட்டியா, நீ பகையிலிருந்து விடுதலை ஆயிட்டியா, இப்படி தேவன் நம்மளை கேட்கறது இல்லை. நீ உள்ளத்துல உண்மையா இருக்கியா? ஆண்டவரே, எனக்கு பகை இருக்கு, எனக்குள்ள பொறாமை இருக்கு, எனக்குள்ள எரிச்சல் இருக்கு, எனக்குள்ள கோபம் இருக்கு, எனக்குள்ள இச்சை இருக்கு, என்னுடைய எண்ணத்திலே ஒரு தூய்மை இல்லை ஆண்டவரே, என் இருதயத்திலே தூய்மை இல்லை ஆண்டவரே, என்னுடைய சிந்தை வாழ்க்கையில தூய்மை இல்லை ஆண்டவரே. நீ நேர்மையாக ஆண்டவரிடத்திலே நாம் நேர்மையாக இருக்கும்போது மட்டுமே தேவன் நம்ம இவைற்றிலிருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு தாழ்மை வேணும் சகோதரா. நாம் நம்மை குறித்து பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது பாவி என்று ஆரம்பித்தோம். கடைசி வரைக்கும் நாம் பாவியாக தான் நாம் இருக்கிறோம். நாம் ஒரு ரட்சிக்கப்பட்ட பாவி. இதுதான் நம்முடைய தகுதி. நான் ரட்சிக்கப்படாத போது நான் ரட்சிக்கப்படாத பாவியா இருந்தேன். இப்பொழுது நான் யாரு? நான் ரட்சிக்கப்பட்ட பாவி. நான் எப்படி ரட்சிக்கப்பட்ட? அவருடைய கிருபையினாலே, அவராலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து அவராலேயே தான் இந்த வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும்? வாழணும். நாம் பெருமை உள்ளவர்களாக இருந்தால் அவராலே இந்த வாழ்க்கையை நாம் வாழ மாட்டோம். நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் அவர் எப்படி நம்மை ரட்சித்தாரோ அதே போல தொடர்ந்து அவரே நம்மை என்ன பண்ண முடியும்? நம்மை நடத்திட முடியும். ஆகவே பாவத்தை எப்பொழுதுமே வெளிப்பிரகாரமான ஒரு செயலோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடாது. வெளிப்பிரகாரத்தில் நான் நல்ல செயலை செய்கிறேனா, கெட்ட செயலை செய்கிறேனா, இவைகளெல்லாம் முக்கியமானதில்லை. வெளிப்பிரகாரத்தில் நீ நல்ல செயலை செய்தாலும் ஒரு தீய நோக்கத்தோடு கூட அந்த செயலை நீ என்ன பண்ண முடியும்? செய்திட முடியும். வெளிப்பிரகாரத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்களானால் வெளிப்புறத்தை சுத்தம் செய்யறதையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாம் பரிசெயர்களாய் மாறுவோமே தவிர பரிசுத்தவான்களாக நாம் மாற மாட்டோம். பாவத்துக்கான வேர் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. எப்பொழுதெல்லாம் மனிதன் பெருமையாகிறானோ, எப்பொழுதெல்லாம் மனிதன் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்கிறானோ, எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பார்வையிலே மனிதன் தன்னை உயர்ந்தவனாக பார்க்கிறானோ, எப்பொழுதெல்லாம் தன்னை மேன்மையாக பார்க்கிறானோ, அப்பொழுதெல்லாம் அவன் தோற்கடிக்கப்படுகிறவனாக அவன் இருப்பான். எப்பொழுதெல்லாம் நாம் தாழ்மையாக இருப்போமோ, எப்பொழுதெல்லாம் தன்னை ஒரு பொருட்டில்லாக
நாம் இருப்போமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய கண்களில் நாம் பூஜ்யமாக இருப்போமோ, அப்பொழுதெல்லாம் தேவனே நம்மை தாங்கி நம்ம என்ன பண்ண முடியும்? வழி நடத்திட முடியும். அவரே எல்லாவற்றையும் செய்கிறவராயிருப்பார். இது ஒரு அற்புதமான வாழ்க்கை. நாம் தாழ்மையாக இருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஆகவே இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும், பரிசுத்தமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் அந்த ஒரு செடிக்கு வேறு எப்படி பூமிக்கு அடியில் இருக்குதோ அதுபோல பாவத்துக்கான வேர் எனக்குள்ள இருக்கு. நான் அந்த வேரோடு இடைப்படணும். எனக்குள்ள இருக்கிற அந்த பொறாமை, நீங்க பாருங்க, தேவன் மற்றவர்களை பயன்படுத்தும் பொழுது, நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தேவனால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, அது இன்னும் நம்மை காட்டிலும் வயதில் ரொம்ப குறைவானவர்களாக இருக்கும் பொழுது நம்மால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. உங்க படிக்கிற இடத்துல ஒரு பொண்ணை மிஸ்ஸு கூப்பிட்டு நல்லா பாராட்டி அந்த பொண்ணை வாழ்த்தி நல்ல 4 வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, கூட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம், அங்கே கூட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன வந்துடும்? பொறாமை வந்துடும். ஏன்? நம்மளை சொல்லலையே, நமக்கு அந்த மாதிரி மிஸ் நம்ம பாராட்டலையே, நமக்கு உள்ள அந்த புள்ள மேலே ஒரு எரிச்சல் வந்துடும். நம்ம கண்களுக்கு முன்பதாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, நம் கண்களுக்கு முன்பதாக தேவன் மற்றவர்களை பயன்படுத்தும் பொழுது, அதுவும் நம்முடைய வயதை காட்டிலும் இளையவர்களை தேவன் அப்படி செய்யும் பொழுது எளிதாக நமக்கு ஒரு எரிச்சல் வந்துடும், எளிதாக நமக்கு ஒரு பகை வந்துடும். ஆகவே நீங்க இவைகளெல்லாம் பார்க்க முடியும். நீங்க படிக்கிற இடங்கள்ல, ஊழியம் செய்கிற பகுதிகளில், நம்ம வசிக்கிற இடத்துல, கணவன் மனைவிக்குள்ளாக, இப்படி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் பார்க்க முடியும். நமக்குள்ளாக பொறாமை வரும்பொழுது, நமக்குள்ள எரிச்சல் வரும்பொழுது, நமக்குள்ள கோபம் வரும்பொழுது, நமக்குள்ள இச்சை வரும்பொழுது, நீங்க ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நான் பெருமையா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கேன்? நான் பெருமையா இருக்கிறேன். மற்றவர்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. மற்றவர்களை எல்லாம் தேவன் பயன்படுத்தும் பொழுது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்குள்ள எரிச்சல் வருது, எனக்குள்ள கோபம் இருக்கு, எனக்குள்ள பகை இருக்கு, எனக்குள்ள பொறாமை இருக்கு. இவைகளை குறித்தெல்லாம் நேர்மையாக, ஆண்டவரே உம்மாலே அன்றி இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட முடியாது, எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை இருந்தாதான் என்னால் மற்றவர்களை பார்த்து பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிட முடியும்? வாழ்ந்துட முடியும். உம்முடைய கிருபை இருந்தாதான் எரிச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? வாழ்ந்துட முடியும். உம்முடைய கிருபை இருந்தாதான் கோபத்தின் மேல ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் என்ன பண்ண முடியும்? வாழ்ந்துட முடியும். உம்முடைய கிருபை இருந்தாதான் என்னுடைய இருதயத்திலே நான் பரிசுத்தமாக என்ன பண்ண முடியும்? வாழ்ந்துட முடியும். இன்றைக்கு கிருபை என்கிற சத்தியங்களை இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே எல்லாரும் கிருபையை குறித்து பாடுறாங்க, எல்லாரும் கிருபையை குறித்து பேசுறாங்க, எல்லாரும் கிருபை 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 கிருபன்றாங்க. எதற்காக தேவன் இந்த கிருபையை நமக்கு தர்றாரு? எதற்கு தர்றாரு கிருபையை? இருதயத்திலே நாம் பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு, இருதயத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய சிந்தை வாழ்க்கையில், நம்முடைய நோக்கத்தில் நாம் தூய்மையாய் வாழ்வதற்கு, பெருமையிலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு. ஸோ தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் தேவனுக்கென்று ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் என்ன பண்ண முடியாது? வாழ்ந்துட முடியாது. ஆகவே ஒவ்வொருவரும் பாவத்தை ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ளாமல், பாவத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு, வெளிப்பிரகாரமாய் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்கள் இருதயத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றதை பார்க்கணும். உங்கள் எண்ணத்தில் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் நோக்கத்தில் எப்படி இருக்கிறீங்க. ஏன்னா பாவத்துக்கான வேறு உள்ளே இருக்குது. நீங்கள் அந்த பாவத்தின் வேரோடு இடைப்பட்டு அதை குறித்து நேர்மையாக இருந்து அதற்காக தேவனுடைய கிருபையை தேடி, ஆண்டவரே உம்முடைய கிருபை வேணும் என்று சொல்லாமல் நாம் ஒரு தூய்மையான வாழ்க்கையை இந்த பூமியில் என்ன பண்ண முடியாது? வாழ்ந்துட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம ஒவ்வொருவரும் தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.